மார்க்கம் இல்லாதவன் மார்க்கம் இல்லாததுல இருப்பதுல எல்லாம் வேதனை. மார்க்கமாக இருந்து தாடியெல்லாம் வளர்த்து கரண்டைக்கு மேல உடுத்து நல்ல அக்கைதாவோட நல்ல இபாதத்துகளோட தான தர்மங்களோட சமுதாயத்துக்கு பலனாக இருந்த ஒருவர் அவர் மூலம் பலர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கிட்ட இஸ்லாம் இல்லாம போறதுதான் மிகவும் வேதனைக்குரியது. அவர் மூலம் எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா அவர்கிட்ட என்ன செஞ்சிருது, இஸ்லாம் இல்லாம போயிருது. எனவே எந்த நேரத்துல எந்த மாற்றங்கள் ஏற்படும் எங்களுக்கு தெரியாது. எனவே பிரார்த்தனைகள் ஊடாகத்தான் அவர்களை நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வதெல்லாம் அந்த துவாக்கள் ஊடாகும் பிரார்த்தனைகள் ஊடாகும் என்பது ஆள் மனதில் நம்ம என்ன செய்யணும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் இந்த துவாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அந்த குழந்தை வளர்ப்புல நீங்க பார்க்கலாம், பெரிய ஒரு முக்கியத்துவமே வழங்குறது இல்லை. ஒரு சாதாரணமாக கேட்பார்களே தவிர ஒரு குழந்தைய பாடசாலைக்கு அனுப்புறோம், அந்த நேரத்தில் ஒரு பயத்துல தான் என்ன செய்யறது, துவா கேட்கிற. அதிகமானவர்களோட துவா எல்லாம் பயத்துக்கு தான் என்ன செய்யறது, துவா கேட்கிற. நீங்க பார்க்கலாம், பிரியாண துவா வாகனத்துல கேட்கறதை விட பிளைட்ல நிறைய என்ன செய்வாங்க, கேட்பாங்க. விளங்கிட்டா? ஏன்னா மறந்துடாம அவன் மௌத்தை ஞாபகப்படுத்துவான். பிளைட்ல மட்டும் தான் என்ன செய்யறது, மௌத்தை ஞாபகப்படுத்துவான். நீங்க இப்படித்தான் சாகுற டைம்ல இங்கே பாயணும், சாகுற டைம்ல இப்படி பாயணும், ஒரு வழிகாட்டல் கொடுப்பா. உடனே அந்த டைம்ல சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் ஓதுறது பிழை இல்ல. பயத்துல துவா ஓதுறது பிழை இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், வயதுனா ரஹபன் வரகபா, எம்மை அஞ்சிய நிலையிலும் எம்மை ஆசை வைத்த நிலையும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அஞ்சிய நிலை என்றா இந்த பயம் அல்ல, நரகத்தை விட்டு பயம், இறைவனை தண்டிச்சிருவானோ. அதன் ஊடாக அல்லாஹு தாலா என்ற பாவங்களை என்ன மன்னிக்காத நிலையில நான் மௌத்தா போய்த்திருவோம் இந்த இடத்துல, அப்படி துவா கேட்டா பிழை இல்லை.